ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம விஜய் அவர்களுடைய இப்போ இன்றைக்கி சிபிஐ கோர்ட்டில் ஆஜராக கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்ப், அதாவது கூட்டு நெரிசல் 40 பேர் செத்தாங்க தெரியுமா, அதை எடுத்து சிபிஐ கோர்ட்டில் ஆஜராகிறாரு. ஸோ இந்த ஆஜரான இந்த விஜய் அவர்கள்கிட்ட என்னென்னா, இப்போ சிபிஐ பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அவன் எப்படி நீங்கள் லேட்டாக வரலாம் கேட்டிருக்காங்க. பல கேள்வி கேட்டப்போ தமிழ்நாடு அரசு வழியில் தமிழ்நாடு போலீஸை சரியாக இது அக்கோமடேஷன் பண்ணல, அதுதான் இவ்வளோ உயிரிழப்பு காரணம்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லியிருக்கிற மாதிரியும், இந்த கரூர் இந்த கூட்டு நெரிசல் மரண கேஸில் நம்ம விஜயாவும் சேர்க்கறதுக்கான முயற்சி ஈடுபடுவதாக ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இதை பற்றி நான் பல வீடியோவில் பார்த்துட்டேன். பாஜக தவேக கூட்டணி வருவதற்காக விஜய் அவர்கள் டெல்லியில் முடக்கப்பட்டுள்ளார், டெல்லி சிபிஐ வலயத்தில் முடக்கப்பட்டுள்ளார்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச உண்மை. ஸோ அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி, இந்த அரசு சிபிஐயுடைய நடவடிக்கைகள் தவேக பாஜக கூட்டணி உருவாவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்திட்டு இருக்குது. இதுக்கான சமீட்சை தான் இது ஆகிட்டு இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் பாஜக கூட்டணி சென்றால் அதிமுகவும் 3 பேரும் மிகப்பெரிய வலிமையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரன் வேறு அதிமுக கூட்டணியில் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. தாவேக்கா வச்சு தான் இன்றைக்கி இந்த 2026 அரசியல்ன்ற நிலைமை இருக்குது. 2014 எப்படி விஜயகாந்த் வச்சு அரசியல் நினைச்சோம், இப்போ தாவேக்கா வச்சு 2026 அரசியல் முடிவு பண்ணக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சிபிஐ வலயத்தில் ஜனநாயகன் படத்து ரிலீஸ் ஒரு பக்கம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்போது விஜயுடைய அந்த சிபிஐ விசாரணை இதெல்லாம் ரசிகர்கள் அவருக்கு மேலே ஒரு செம்பத்தி உருவாக்கி ஓட்டு வங்கி அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் போயிட்டு இருக்கிறதால பாஜக இந்த விஷயத்தை தனக்கு சாதனமாக பயன்படுத்தி கொள்ள விஜய் அவர்களை பாஜக என்டிஏல கொண்டு வருவதற்கான நடவடிக்கை வரிதப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ இந்த கரூர் நடந்த இன்சிடென்ட்னால நாளைக்கு விசாரணை நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் விஜய் அவர் ஆஜராகிருக்காரு சிபிஐயில். ஸோ என்னென்ன விளைவு நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.